நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பீமா ஸ்கூல் அப்படின்ற திட்டத்தை பத்தி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை முழுசா பாருங்க, அப்பதான் நம்ம என்ன கருத்து சொல்ல வரோம் அப்படின்றது முழுமையா உங்களை சேரும். பீமா ஸ்கூல் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் எல்ஐசி 1 லட்சம் ரூபாய் கொடுக்க தயாரா இருக்கு. அதுக்கு அந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்யணும், அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ. ஒரு பினான்சியல் இயர், அதாவது ஏப்ரல் இருந்து மார்ச் வரைக்கும் ஒரு பள்ளியிலிருந்து எல்ஐசிக்கு கிடைக்கக்கூடிய பாலிசிகளின் எண்ணிக்கையை பொறுத்தும் எல்ஐசிக்கு கிடைக்கக்கூடிய பிரீமியர் தொகையை பொறுத்தும் அந்த ஸ்கூலுக்கு 10,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் எல்ஐசி கொடுக்க தயாரா இருக்கு. அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் சொல்றாங்க அப்படின்னா, முக்கியமா ஒரு பினான்சியல் இயரை தான் கணக்குல எடுத்துக்குவாங்க. அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அந்த பள்ளியிலிருந்து ஒரு 25 பாலிசியாச்சு மினிமம் நமக்கு கிடைச்சிருக்கணும். மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பள்ளியிலிருந்து ஒரு 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு பிரீமியம் வந்திருக்கணும். நாலாவது கண்டிஷன், அந்த 2.5 லட்சம் ரூபாய் பிரீமியம் வருது இல்லைங்களா, நான் சொல்றது வெயிட்டேடு பிரீமியம். வெயிட்டேடு பிரீமியம்ன்றதை அடுத்து பார்க்கலாம். அந்த 2.5 லட்சம் ரூபாய் வெயிட்டேடு பிரீமியம் 15 பாலிசியிலிருந்து வந்திருந்தா கூட அதை நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மினிமம் 25 பாலிசின்னு சொல்லியிருந்தேன். அது இல்லாத பட்சத்துல 2.5 லட்சம் ரூபாய் வெயிட்டேடு பிரீமியம் 15 பாலிசியில வந்திருந்தா கூட நம்ம கணக்குல எடுத்துட்டு அந்த பள்ளிக்கு ஒரு பணத்தை எல்ஐசி கொடுக்கும். வெயிட்டேட் ரிசீவ்டு பிரீமியம் அப்படின்னா என்னன்னா, எல்ஐசி ஃபர்ஸ்ட் பாலிசி போடுவாங்க இல்லைங்களா, பாலிசி போடும் போது அவங்க கட்டக்கூடிய பிரீமியம் ஃபர்ஸ்ட் பிரீமியம். அடுத்த மார்ச் வரைக்கும் அவங்க கட்டக்கூடிய பிரீமியம் ரெனியூவல் பிரீமியம். அது போக சிங்கிள் பிரீமியம் பிளான்ஸும் எல்ஐசியில நிறைய இருக்கு. அந்த பிளான்ஸையும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கலாம். அப்படி சிங்கிள் பிரீமியம் பிளானை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, பிளான்ல இருக்கக்கூடிய சம்மசூலோடைய 10%, அதாவது 2 லட்சம் ரூபாய் சம்மசூல் ஒரு பிளான் எடுத்தாங்க அப்படின்னா 20,000 ரூபாய் வெயிட்டேடு பிரீமியத்துல ஆட் ஆகும். உதாரணத்துக்கு மாசம் 2,000 ரூபாய் கட்டுற மாதிரி பாலிசி எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரீமியம் 2,000 ரூபாய். அடுத்த 11 மாசம் கட்டக்கூடிய பிரீமியம், அதாவது ரெனியூவல் பிரீமியம் 22,000 ரூபாய். அதே சிங்கிள் பிரீமியத்துல ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்மசூடுக்கு 20,000 ரூபாய். ஸோ டோட்டலா இப்படி கால்குலேட் பண்ணுவாங்க. அது எத்தனை மாணவர்கள் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து டோட்டல் ரிசீவ்டு பிரீமியம் கால்குலேட் பண்ணிக்குவாங்க. அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எத்தனை பாலிசி கொடுத்தா எவ்வளவு பணம் எல்ஐசி அந்த பள்ளிக்கு கொடுப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. இது 2 விதமா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு, எத்தனை பாலிசி எல்ஐசிக்கு அந்த பள்ளியிலிருந்து வருது, அது ஒண்ணு. ரெண்டாவது, எவ்வளவு வெயிட்டேட் ரிசீவ்டு பிரீமியம் அந்த ஒரு பள்ளியிலிருந்து எல்ஐசிக்கு கிடைக்குது, அது ரெண்டாவது. 2 விதமா எல்ஐசி கொடுக்கக்கூடிய பணம் மாறுபடும். முதல்ல எவ்வளவு பாலிசிகள் கொடுத்தா எவ்வளவு தொகை அந்த பள்ளிக்கு கொடுப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். 25 பாலிசிகள் ஒரு பள்ளியிலிருந்து வந்துருந்துச்சு அப்படின்னா 10,000 ரூபாய் எல்ஐசி கொடுப்பாங்க. அதுவே 50 பாலிசிக்கு எவ்வளோ, 75 பாலிசிக்கு எவ்வளோ, அது 200 பாலிசி, 200 பாலிசிக்கு மேல கொடுத்தா எவ்வளவு அமௌண்ட்ன்றத சைட்ல கொடுக்குறேன் பாருங்க. 200 பாலிசி சொல்றீங்களே, 200 பாலிசி எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா கொடுக்கலாம். இன்னொரு கண்டிஷனும் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த குழந்தைகள் மட்டுமல்ல, அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்கள், அவங்களுக்கும் பாலிசி இருக்கு. ஜீவன் லட்சை மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஜீவன் லட்சை பாலிசி அவங்க பெற்றோர்களும் எடுத்தாங்க அப்படின்னா அந்த பாலிசியவும் அந்த கணக்குல கொண்டு வந்துக்கலாம். அந்த பாலிசியுடைய பிரீமியத்தையும் கணக்குல கொண்டு வந்துக்கலாம். ஒரு 50 பேர் மாணவர்கள் அந்த பாலிசியை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த 50 பேருடைய பெற்றோர்கள் 2 பேர் வருவாங்க. அந்த பெற்றோர்கள் 2 பேரும் பாலிசி எடுத்தாங்கன்னா இதுவே 150 பாலிசி ஆயிடுச்சு. ஸோ 150 பாலிசிக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க எல்ஐசி? 75,000 ரூபாய் எல்ஐசி கொடுப்பாங்க. ரெண்டாவது, எவ்வளவு வெயிட்டட் ரிசீவ்டு பிரீமியம் எல்ஐசி கிடைச்சிருக்கு அப்படின்றத பொறுத்து எல்ஐசி கொடுக்குற அமௌண்ட் மாறுபடும். 2.5 லட்சம் ரூபாய் வெயிட்டட் பிரீமியம்
எல்ஐசிக்கு கிடைச்சது அப்படின்னா 10,000 ரூபாய் அந்த பள்ளிக்கு எல்ஐசி கொடுப்பாங்க. அதே 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வெயிட்டட் பிரீமியம் வந்துச்சு அப்படின்னா 25,000 ரூபாய் அந்த பள்ளிக்கு எல்ஐசி கொடுப்பாங்க. அதுவே 10 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு, 15 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு, 20 லட்சம் ரூபாய் மேல வெயிட்டட் பிரீமியம் வந்துச்சுன்னா எவ்வளவு அப்படின்றத சைட்ல கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ 20 லட்சம் ரூபாய் வெயிட்டட் பிரீமியம் வரதெல்லாம் ஈஸி தான். மாசத்துக்கு 5,000 ரூபாய் சேர்த்துனா கூட 150 பாலிசி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் வெயிட்டட் பிரீமியம் கிடைக்கும். சில பேர் சிங்கிள் பிரீமியம் கட்டுறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த 20 லட்சம் ரூபாய் வெயிட்டட் பிரீமியத்தை அச்சீவ் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதனாலதான் சொல்றேன், இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பள்ளிக்கும் எல்ஐசி 1 லட்சம் ரூபாய் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. அந்த 1 லட்சம் ரூபாய வாங்க இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பள்ளியும் தயாரா இருக்காங்களா அப்படிங்கறதுதான் இங்க கேள்வி. இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்திருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பள்ளி தொடர்பு இருக்கும். நீங்க மேரேஜ் ஆயிருந்தீங்கன்னா உங்க குழந்தைங்க ஸ்கூல்ல படிக்கலாம். இல்ல இன்னும் மேரேஜ் ஆகலைன்னா உங்களுடைய உறவினர்களுடைய குழந்தைகள் பள்ளியில படிக்கலாம். நீங்க டீச்சர்ஸா இருக்கலாம், நீங்க ஹெட் மாஸ்டரா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில நீங்க பள்ளியோட தொடர்புல இருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்க எந்த பள்ளியோட தொடர்புல இருக்கிறீங்களோ அந்த ஹெட் மாஸ்டருக்கு நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க பார்த்து என்னுடைய நம்பர், நான் எல்ஐசி ஏஜென்ட், இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா அந்த 1 லட்சம் ரூபாய உங்களுடைய பள்ளிக்கு எல்ஐசில இருந்து வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு டேட் சொன்னீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல எந்த இடத்துல நீங்க சொன்னீங்கனாலும் நான் அங்க வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ல கலந்துக்கிட்டு ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும், ஏன்னா ஒரே பிளானை எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்து அவங்களுக்கு என்ன பிளான் எடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்றத பொறுத்து நான் அவங்களுக்கு பிளான் சஜஷன் பண்றேன். அவங்க பிளான் எடுத்தாங்க அப்படின்னா 50 பாலிசிக்கு மேல நீங்க வந்து 1 லட்சம் ரூபாய் வாங்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு தேவை ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்தும் ஒரு அப்பாயின்மெண்ட் தான். வர செப்டம்பர் மாசம் பிளான் ரீஃபைலிங்லாம் ஆகுது. இப்ப கட்டக்கூடிய பிரீமியத்தை விட செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் பிரீமியம் ரேட் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்கு. ஸோ எவ்வளவு சீக்கிரம் செப்டம்பர் மாசத்துக்குள்ள நீங்க சொல்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்க ஸ்கூலுக்கு 1 லட்சம் ரூபாய் நான் வாங்கி கொடுப்பேன். ஏன்னா இப்போ ஒரு பிரீமியம் செட் பண்ணி பாலிசி எடுத்துட்டாங்க அப்படின்னா அதே பிரீமியத்தை தான் அவங்க 20 வருஷம் டேர்ம் சூஸ் பண்ணாலும் சரி, 25 வருஷம் டேர்ம் சூஸ் பண்ணாலும் சரி, ஒரே பிரீமியத்தை தான் மொத்த டேர்முக்கு கட்ட போறாங்க. ஸோ அது மூலியமா சேவிங்ஸ் பண்ற பணமும் நிறைய இருக்கும் பேரண்ட்ஸுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்க ஜஸ்ட் லைக் தட்னு கடந்து போகாம, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் வருங்கால இந்தியாவை கட்டமைக்க போறவங்க. அவங்க ஒரு சேவிங்ஸை சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எதிர்காலத்துல கடனே வாங்காம நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாங்க. உங்களுக்கு அதுல ஒரு பங்கும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஷேர் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு எதிர்கால இந்தியா சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோ பத்தின நிறைகுறைகளை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை திருத்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.